பரனை போற்றி சிராப்பள்ளி மெவிய சிவனை போற்றி தென்தில்லை மண்டி நூல் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய நகத்திரடே போற்றி கைலைமலையானை போற்றி போற்றி பொடியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சிவார்ப்பணம் தந்தைதாய் ஆவானும் சார்கதியங்காவானும் அந்தபிரா என்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சொற்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைந்தான் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடன் அமர் மகிமாரீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி அம்மையப்பெரும் முருகப்பெருமான விநாயகர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, திருஞான சம்பந்தர் அருளிய எல்லா மூவர் அருளிய தேவாரம் போற்றி, திருமுறை போற்றி. திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் முதல் திருமுறை பதிகை எண் 8. சரி, எழுதுங்க. அடுத்த பதிகத்துக்கு முன்னுரை எழுதியிருப்பீங்களே, அப்போ நிறைய மந்திரத்து பொருள் எழுதுங்க. மனதில் எதையும் மறைக்காமல் மணமிக்க மலர்கள் பலவற்றையும் பறித்து கொண்டு சிவார்ப்பணம் இரவும் பகலும் தொழுகின்ற அடியவர்களுக்கு இந்த திருமயிலாடுதுறை மிக முக்கியமான தலம். அந்த அடியவர்களுக்கு தலத்து இறைவன் வாழும் பதி, செஞ்சடை உடைய இறைவன் வாழும் பதிங்கிறார். தலைமாலையும் செஞ்சடையும் உடைய இறைவன் வாழும் பதி இது. வள்ளலை போல அருளுகின்ற இறைவனுடைய தலம் இது. குறிப்புரை, கரவு வஞ்சனை, சிரம் தலைமாலை, வரம் என்ற சொல் மந்திரத்தில் இருக்குது. வரம் என்ற சொல் வழங்குவதை குறிக்கிறது. இத்தலத்து இறைவன் வள்ளல் போல வரம் கொடுப்பவர். அப்பர் சுவாமிகளும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார், வள்ளல் என்ற வார்த்தையை பயன்படுத்தார். அதாவது மயிலாடுதுறை இறைவன் அடியவர்களுக்கு வள்ளல் போர் கொடுப்பார். இதுதான் முக்கிய செய்தி. மயிலாடுதுறை இறைவன் அடியார்களுக்கு வள்ளல் போல கொடுப்பார். மந்திரத்தை இனி படிங்க. கரவின்றி நன்மா மலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள், சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா
மயிலாடுதுறையே. கரவின்றி. இனி ஒவ்வொன்றா பார்க்கணும். ஒன்றாவது செய்தி கரவின்றி. மூலத்தையே அப்படி எடுத்து எழுதுங்க. இனி அப்படி உரையில் பழகுனது மூலத்தில் பழகுங்க. இப்படினாலும் உரையில் பழகணும், மூலத்தில் பழகுங்க. கரவின்றி ஒன்று. கரவின்றி என்பது வஞ்சகமின்றி என்பதை குறித்தது. வஞ்சகம் என்பது ஞானம் வராத நிலை. யோகம் கைகூடாத நிலை. ஒரு அடியார் வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா யோகமும் ஞானமும் கைகூடிய நிலைன்னு அர்த்தம். யோகமும் ஞானமும் கைகூடிய நிலை. யோகம் கைகூடும் போது அகத்தே இறைவன் குடிகொள்கிறார். ஞானம் கைகூடும் போது மும்மலங்களும் மாயை கண்மம் நீங்குகிறது, ஆணவம் ஒடுங்குகிறது. இந்த வஞ்சகம் என்பது மும்மலத்தால் ஏற்படக்கூடியது. அப்போ வஞ்சகம் இல்லைன்னா வஞ்சகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வஞ்சகம் இல்லைன்னா என்ன மலம் இல்லை? 3 மலங்களும் இல்லை. ஆணவ மலம் ஒடுங்கிட்டு மற்ற 2 மலம் இல்லைன்னு அர்த்தம். அந்த 2மே இல்லைன்னா அவர் எதெல்லாம் முடிச்சிருக்கணும்? சரியை கிரியை யோகம் முடித்து என்ன வந்திருக்கணும்? அதுதான் அதில் செய்தி. அதை நீங்கள் அப்படியே வஞ்சகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? யாருக்கு புரியும்? வஞ்சகம் இல்லாத அடியாருங்கிறதுக்கு இவ்வளவும் சொல்லணும். சரியை முடித்தவர், கிரியை முடித்தவர், யோகம் கைகூடியவர், ஞானம் கைகூடியவர், அவருக்கு மூலம் ஒடுங்கி இருக்குது, கர்மம் மாயை இல்லை, அவர் சுருக்கமாக சொன்னால் குரு அருள் பெற்றவர். ஒரே வார்த்தையில் சொன்னால் என்ன அருள் பெற்றவர்? குரு அருள் பெற்றவர் தான் இந்த நிலையை அடைய முடியும். குரு அருள் பெறாதவரை வஞ்சகம் மனசில் இருக்கும். வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அந்த ஒரு குறள் போதும் இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிடுறதுக்கு. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற. மனது சுத்தமாக இருக்கிறதுல எல்லா தர்மங்களும் அடங்கிடுதுங்கிறார். அப்போ எல்லா அதர்மங்களும் என்ன செய்திருதுன்னு அர்த்தம்? ஓய்விடுகிறதுன்னு அர்த்தம். சேக்கிழார் சொல்கிறார் பெரிய புராணத்தில், பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள்ங்கிறார். அப்போ உள்ளும் புனிதர்கள்னா வெளியையும் புனிதராக இருக்கணும்னு அர்த்தம். வெளியையும் புனிதர்களாக இருக்கணும், உள்ளேயும் புனிதர்களாக இருக்கணும்னு அர்த்தம். அதான் உள்ளும் புனிதர்கள். அத்தா வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமைனார். அது சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மனதில் வஞ்சகம் இல்லாத நிலை உடையவர்களுக்கு தான் காயமே கோயிலாக என்ற அப்பர் தேவாரம் பொருந்தும், உள்ளம் பெருங்கோயில் என்ற திருமந்திரம் பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தாது. கரவின்றி நாள்மலர் கொண்டு, நாள்மலர் அடுத்தது நாள்மலர் கொண்டு. நீங்கள் அந்த மூலவரி வேணாலும் எடுத்து எழுதலாம், ஒரே வேணாலும் எடுத்து எழுதலாம். நாள்மலர் கொண்டு இரவும் பகலும் தொடுவார். அதெல்லாம் ஒரே 2வது செய்தியாக சிந்திக்கிறோம். நாள்மலர் கொண்டு இரவும் பகலும். இறைவனுக்குரிய மலர் மனமிக்கதாக இருக்கணும். நன்மாமலர் கொண்டு, அப்படி தானே? நல்ல மாமலர்னார். நல்ல மாமலர்னா என்ன அர்த்தம்னா மனமிக்கதாக இருக்கணும்.
மாமலர் அப்படின்னா பெரிய மலர்னு ஒரு பொருள் தரும். இன்னொரு பொருள் வந்து தாமரையையும் குறிக்கும். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, தாமரையையும் குறிக்கும். பூவில் சிறந்தது தாமரைங்கிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. மா என்பதற்கு பெரிய மலர்னு எடுக்கலாம். இன்னொன்று சிறப்புடைய மலர், அதாவது சிவனுக்கு உகந்த மலர்னு அர்த்தம். கொன்றை சிவனுக்கு உகந்த மலர்னு அர்த்தம். கொண்டு இரவும் பகலும் தொடுவார்கள். பகலில் தொழுவாருங்கிறது புரியுது. இரவு தொழுவாருங்கிறத நம்ம வந்து அந்த நம்ம திருக்கோயில் பூஜை நேரத்தை வச்சு கணக்கு பண்ணிவிடணும். அதுக்காக நைட்டில் 11 மணிக்கு உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, 12 மணிக்கு பண்ணுவாங்கலாம் பொருள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. கோயில் நடை சாத்துற நேரம், வீட்லேயும் நமக்கு அதுதான் பூஜை நேரம். அதுக்கு ஒரு பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பண்ணுறதுக்கு அசுர பூஜைன்னு சொல்லுவாங்க. அசுரர்கள்லாம் எப்போ தான் பூஜை பண்ணுவாங்க, நைட்டில் தான் பண்ணுவாங்க. பூஜைக்கு நேரமானாலும் விட்டுறணும், அது பண்ணக்கூடாது. 8 மணிக்கு மேலே 8:30 மணிக்கு நடை சாத்துற நேரம்னு எல்லா கோயிலுக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம் முடிஞ்சதுன்னா பூஜை பண்ணக்கூடாது. அதனால் இரவும் பகலும்னா நீங்கள் நைட்டு முழுவதும் நினைக்கக்கூடாது. இரவு என்பது நம்முடைய ஆகம விதிப்படி பூஜைக்குரிய நேரம். ஸ்டாண்டர்டாக ஒரு 8:30 மணி வரைக்கும் சொல்லலாம். 8:30 மணிங்கிறது தான் பெரிய சிவாலயங்களில் சாயரட்ச பூஜைம்பாங்க. பள்ளியற பூஜையெல்லாம் பெரிய ஆலயங்களில் 8:30க்கெல்லாம் முடிச்சிருவாங்க. பகலில் நீங்கள் ஃபுல்லாக பூஜை பண்ணலாம், யாரும் கேட்கும். அதுக்கும் வரையறுத்துருக்காங்க, நண்பகல் நேரத்தில் பண்ணக்கூடாது. வரையறுத்துக்க நம்ம கோயில் நடை சாத்துற 11:30க்கு சாத்தினோம்னா 4க்கு ஏன் திறக்கிறோன்னா அந்த டைமில் என்ன பண்ணக்கூடாது, பூஜை நேரம் கிடையாது. ஏன் அப்படி வச்சுருக்கிறாங்கன்னா அந்த மனம் ஒன்ற நேரம் அதுதான். அந்த நண்பகல் நேரத்துலலாம் எது ஒன்றாது, மனம் ஒன்றாது, இயற்கையாகவே ஒன்றாது. அப்போ நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா சிந்தனைகளெல்லாம் வேறு கவனங்களில் போகும். பூஜையினுடைய பலன் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதெல்லாம் வரையறுத்துருக்குறாங்க. சிவாய நம. அபிராமி அந்தாதியில் அந்த நண்பகல் பூஜை பற்றி பாட்டு இருக்குது. அது அந்த பாடலை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அது எல்லாருக்கும் கிடையாது, புரியுதா, யாருக்கு மட்டும்தான். நமக்கு எப்போ தான் இந்து தர்மத்தில் பூஜை நேரங்கிறது காலை முடிந்து இரவு முடிந்து காலை தொடங்குவது, முற்பகல் முடிந்து பிற்பகல் தொடங்குவது, மாலை முடிந்து இரவு தொடங்குவது. 3 சந்திப்பு. அதற்கு அந்தி சந்திப்பாங்க. ஒரு கால எல்லை முடிந்து இன்னொரு கால எல்லை தொடங்குதல். அது நமக்கு எத்தனையாக இருக்குது, 3ஆக இருக்கும். இரவு முடிந்து காலை தொடங்குதல், முற்பகல் முடிந்து பிற்பகல் தொடங்குதல். அதனால தான் இப்போ மாரியம்மன் கோயில் எடுத்துன்னு 11:30 மணி 12 மணிக்கு ஒரு பூஜை இருக்கும் எல்லா கோயில்கள்லையும். அதுதான் அந்த மத்தியான பூஜை, உச்சிகால பூஜைங்கிறது. உச்சிகாலங்கிறது புரியுதா, அதான் மத்தியான பூஜை. அது அந்த உச்சிகாலம்னா என்னதுன்னா பிற்பகல் முடியணும், எது தொடங்கணும், அதுக்கு ஒரு பூஜை பண்ணக்கூடாது. பிற்பகல் தொடங்கின ஒரு பூஜை கிடையாது. அதுக்கு ஒரு எப்போ தான், சாயங்காலம். பிறகு மாலை முடிந்து இரவு, 3 சந்தி காலங்கள். அந்தி சந்திப்பாங்க. அந்தினா முடிவுகள் சந்திக்கிற நேரம், அதான் அந்தி சந்தி. நமக்கு வந்து இந்த உச்சிகால பூஜையில், நண்பகல் பூஜையில், மத்தியான பூஜையில் வந்து நமக்கு வழிபாடு மட்டும். பிராமணர்கள் அந்த நேரத்தில் அவங்க காயத்ரி மந்திரமெல்லாம் சொல்லணும். விதிப்படி, வேத விதிப்படி என்ன சொல்லணும், காயத்ரி மந்திரமெல்லாம் சொல்லணும். சொல்கிறாங்களா சொல்லியாங்கிறது அவங்க சாதனை, அது நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் அவங்க சொல்லணும். இதோ இரவும் பகலுங்கிறது இதான். இனி அதை எழுதுங்க. அல்லும் பகலும் தொடுவார், அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியில் வருது இல்லை, அல்லும் பகலும் தொடுவார், இதே பொருள் தான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலுங்கிறது இதுதான். துஞ்சல்னா இரவு, துஞ்சல் இல்லாத பொழுதுனா பகல். இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்தணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து. மாணிக்க வாசகர் புணர்ச்சி பத்தில் இரவும் பகலும் சொல்கிறார். இரவும் பகல் சொன்னது சரி, அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் 10 நிமிஷம் பேசினேன்.
நீங்கள் ராத்திரி இரவு பகல் பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு பூஜை பண்ணிங்கன்னா அது என்ன பூஜை? அசுர பூஜை. வீடுகள்லையே காலை 9 மணிக்கு மேலே விளக்கு வைக்கக்கூடாது. அது அவங்க அசுரர்களுடைய பகல்லையும் அவங்களுக்கு என்ன உண்டு? ஆமாம், அந்த இது உண்டு. வீடுகள்லையே நம்ம விளக்கு வைக்கிற டைம் மேக்ஸிமம் 8, 9 தான். அதுக்கு மேலே சிலர் வைப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு வரையறைன்னு ஒன்று இருக்குதுல்ல. அது அந்த டைம் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த நண்பகல் தொடங்கிட்டுனா குறைச்சிடணும். அது பூஜைக்குரிய நேரம் கிடையாது. அப்போ தான் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் நம்ம கோயில்களில் தான் சூடம் காட்டிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் கேரளா போனீங்கன்னா நினச்ச நேரம்லாம் ஜோதி காட்ட மாட்டாங்க. மினிஸ்டே வந்தாலும் பூஜை டைமில் தான் வரணும். அந்த டைமில் தான் செய்வாங்க, காட்டுவாங்க. நீங்கள் பொள்ளாச்சி ஐயப்பசாமி கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த டைமுக்கு தான் ஜோதி காட்டுவாங்க. யார் வந்தாலும் நீங்கள் கும்பிடலாம், என்ன காட்ட மாட்டாங்க. ஜோதி வர்றவங்களுக்குலாம் காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம தான் அப்படி பழக்கிட்டோம், இப்படி பழக்கியிருக்கிறோம். கேரளாலெலாம் அந்த டைமுக்கு மட்டும்தான் ஜோதி காட்டுவாங்க. எல்லா நேரமும் என்ன செய்ய மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. இப்போ ஐயப்பசாமி கோயில் எவ்வளோ விதி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ விதி நம்மகிட்ட எங்கே இருக்குது? நடை சாத்தினாங்கன்னா மாதக்கணக்கில் சாத்திடுறாங்க. பிறகு நடை திறக்கிறதுங்கிறது ஒரு செய்தியாக வருது. நம்ம கோயிலில் வருதா? நான் கேட்குறது புரியுதா புரியலையா? தமிழ்நாட்டில் எந்த கோயிலாவது நடை திறக்கிறாங்கன்னு செய்தி வருதா? ஆனால் ஐயப்பசாமிக்கு என்ன வருது? அவங்க சில மரபுகளை ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுருக்கிறாங்க. குறிப்பிட்ட மாதத்தில் நடை திறக்கிறது, குறிப்பிட்ட மாதத்தில் திறக்கிறது. அது நம்ம சிவாலயத்துக்கு பொருந்தாது, அது வேறு விஷயம். அவங்க கிளைமேட்டு அவங்க வாழ்க்கை முறைக்கு படி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த விதிகள் இந்தியா முழுவதும் ஸ்டாண்டர்டு. இது 3 காலம். நமக்கு இஸ்லாமியர்களுக்கு 5 காலம் போல், நமக்கு எத்தனை காலம்? 3 காலம். அதில் நம்ம வழிபாடு செய்யணும். பிராமணர்களை அனுஷ்டானத்தோடு பண்ணணும். நம்ம சைவ தீக்கை வாங்கியிருந்தால் நம்மளும் மாலையிலையும் பண்ணணும். இப்போ நான் வந்தேன்னா அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். மாலையிலையும் பண்ணணும், காலையிலையும் பண்ணணும். மதியம் பண்ணுறதுக்கு அந்த தீக்கை வாங்கின கொஞ்ச நாளைக்கு தான் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வேண்டியதில்லை, எப்போ மட்டும் பண்ணால் போதும். காலை மாலை தான். பிராமணர்கள் காயத்ரி சொல்லணும் அந்த டைமில். ஆனால் அவங்க பெரும்பாலும் இந்த வேலை பரபரப்பில் அவங்களால என்ன செய்ய முடியறதில்லை. இந்த இரவும் பகலும் தொழுவார்கள்ங்கிறார். மலர் கொண்டு தொழுவார்கள். இந்த வழிபாடு பக்குவப்பட்டவர்களுடைய வழிபாடு. பார்க்கறதுக்கு சரியை மாதிரி தெரியும். ஆனால் யாருடைய சரியை வழிபாடு? ஞானத்தில் சரியை. என்ன சரியை? ஏன்னா முதல்ல ஒரு வார்த்தையை பயங்கரமாக போட்டு வச்சுட்டார். என்ன இன்றினாரு? கரவு இன்றிங்கிற வார்த்தையை வச்சு பதிகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால் இது என்ன நிலை? மாணிக்க வாசகர் ஆசைப்படுறார் பாருங்க. எழிலார் பாதம் போற்றி நிற்பது என்று கொல்லோ என்பது இங்கே முதல்ல சொல்கிறார். அந்த திருச்சதகத்தில் மாணிக்க வாசகர்கள் சொல்கிறார். தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன். அதில் 2-3 மந்திரம் இருக்குது. பூ கொண்டு வழிபாடு செய்வதற்கு மாணிக்க வாசகர் ஆசைப்படுறார். அது போன்ற மந்திரங்கள் எங்கே இருக்குது? சதகத்தில் இருக்குது. ஆனால் அது நம்முடைய சரியில் சேருமா? அது யாருடைய சரியை? ஞானத்தில் சரியை. ஞானத்தில் சரியை விரும்புகிறது. இந்த பதிகம் என்ன நிலை? ஞானத்தில் சரியை நிலை. பார்க்குறதுக்கு நமக்கு எது மாதிரி தெரியும்? சரியை மாதிரி தெரியும். ஆனால் சரியை கிடையாது. தொழுவார்கள், மலர் கொண்டு தொழுவார்கள். மலர் கொண்டு தொழுவார்கள் என்றால் மலர் கொண்டு அர்ச்சிக்கிறார்கள், கரங்களால் கரங்குப்பி வணங்குகிறார்கள் எடுக்கணும். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, தொழுவார் மையில் துணிப்பாய் போற்றி, கைகால் கூப்பி தொழில், அதெல்லாம் இதில் எடுத்துக்கிடணும். பிறகு இறைவன் தலைமாலை உடையவனாக இருக்கிறத சொல்கிறாரு. தலைமாலை உடையவன் என்பதைத்தான் நம்ம சங்காரகாரணன்னு சொல்கிறோம். இறைவன் தலைமாலையோடு இருக்கிறது எந்த கடவுளும் இல்லாத நிலையிலும் கூட சிவபெருமான் இருப்பார் என்பதற்கு குறிப்பு. அதில் சொல்கிறார் பாருங்க. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலை பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். எத்தனை தலை? தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கு அணிந்து. மாலையாக எதைத்தான் வச்சிருக்கிறாரு?
கபாலத்தை வச்சுருக்கிறார். மண்டை ஓட்டை தான் மாலையாக வச்சுருக்கிறாராம். பிச்சை எடுக்கிறதும் எதில் தான்? கபாலத்தில் தான். யாருடைய மண்டை ஓட்டில் பிச்சை எடுக்கிறாரு? அப்போ பிரம்மன் அப்போ இல்லைங்கிறது அதில் சொல்கிறாரு. அதானே செய்தி. பிரம்மனுடைய மண்டை ஓட்டில் பிச்சை எடுக்கிறாருன்னா அப்போ யார் இல்லை? இல்லைன்னா தான் நம்ம மண்டை ஓட்டில் பிச்சை எடுக்க முடியும். அப்போ பிரம்மன் இல்லைனாலும் யார் இருப்பார்? நான் இருப்பேன்கிற குறிப்பு தான் என்ன மாலை? தலை மாலை. எனவே அது சிவபெருமானுடைய அந்த பரத்துவத்தை சொல்லக்கூடிய திருமூலர் பரத்துவம் பாரு. பரத்துவம்னா அவரை விட பெரிய கடவுள் இல்லைங்கிறத காட்டுவது. அதுதான் நம்ம அப்பர் சுவாமிகளுடைய தேவாரமாக பாடுறோம். என்ன தேவாரம்னா 100 கோடி பிரம்மர்கள்ங்கிற தேவாரம். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அதே மாதிரி மாணிக்க வாசகரும் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்ணினில் மால் பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம். இதெல்லாம் இதோட சேர்ந்தது. அவங்கெல்லாம் இறந்துருவாங்கங்கிறத காட்டுறதுக்கு தான் இவர் மண்டை ஓட்ட வச்சிருக்கிறாரு. எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்ணினில் மால்பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம். செஞ்சடை என்பது ஞானத்தை குறிப்பது. அடுத்தது வரமா மயிலாடுதுறை. வரம் என்பதற்கு வழங்குவதை குறிப்பது. இறைவன் வள்ளலாக இருக்கிறார். பிரம்மன் இல்லை என்றாலும் யார் இருக்கிறாரோ அவர் தான் வள்ளலாக இருக்க முடியும். இன்னைக்கு கனியூரில் பாடத்தில் வந்தது. கனியூர் பாடத்தில் கொடுக்க கொடுக்க குறையாத நிலையை உடையவன் இறைவன் வள்ளலார் பாடுறார். இறைவன் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்ய போகிறதில்ல, அவனிடத்தில் இருக்கிறது குறையாதுன்னு வள்ளலார் பாடுறார். அதைத்தான் வரம் வழங்குபவன். வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். அதில் ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது. ஒன்று, யாருக்கு வழங்குகிறார்? இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அந்த தேவாரம் புரிஞ்சிடும். யாருக்கு வழங்குகிறார்? வஞ்சகம் இல்லாதவர்களுக்கு வழங்குகிறார். வெயிட் அவசரப்படாதீங்க. என்ன அவசரம்? வஞ்சகம் இல்லாதவர் யாருக்கு வழங்குகிறார்? வஞ்சகம் இல்லாதவருக்கு. அடுத்தது சாதனத்துக்கான கருவி என்னது? அதனால தான் அது தனியாக பாருங்கன்னு சொன்னேன். புரிஞ்சிட்டா? அது 2வது கேள்வி. சாதனத்துக்கான கருவி மனமுடைய மலர். 3வது கேள்வி சாதனத்துக்கான நேரம். அது சேர்த்து பார்க்க முடியாதுங்கிறது தெரியுதா? சாதனத்துக்கான நேரம் இரவும் பகலும். சாதனை தொழுதல், அர்ச்சித்தலும் தொழுதலும். மலரை அர்ச்சிக்கணும், கையால் கும்பிடணும். அர்ச்சித்தலும் தொழுதலும். இறைவன் நிலை சங்கார காரணம். ஒரு டேஷ் போட்டு அவனை அன்றி பெரிய கடவுள் இல்லை. செஞ்சடையான் ஞானம். இறைவனுக்கு இந்த தன்மையில் இருக்கிறதுனால தான் எதை கொடுக்க முடியுது, அவரால் வரம் கொடுக்க முடியும். காஞ்சி புராணத்தில் 32 அறங்களை வளர்ப்பவளாகத்தான் அம்மை இருக்கிறார். ஆனால் அம்மைக்கும் வரம் கொடுக்குறவனா யார் தான் இருக்கிறார்? ஏகாம்பரேஸ்வரர் தான் இருக்கிறார். அது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இது புரியும். என் அம்மை பதிலுக்கு எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நின்ற அம்மையை நீங்கள் ஏதாவது வர வேண்டாம் வாங்கிடுங்க அப்படின்னு அம்மை கேட்டிருக்கலாமா? யார்கிட்ட? சிவா, அந்த சிவனே, யாம் கேட்ட வரத்தை நீர் அருளினீர், நீரும் ஏதேனும் வரம் தேவைப்பட்டால் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கலாம்? அதுலேருந்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். வரம் கொடுப்பவன் யார் தான்? சிவன் தான். அந்த சிவன் தகுதியை சொல்கிறதுக்கு தான் மண்டையோடு உடையவன்னா அவன் தான் பெரிய கடவுள்னு அர்த்தம். யார்கிட்ட மண்டையோடு இருக்குதான் அவன் தான் பெரிய கடவுள்.
மண்டையோடு ஏன் வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள் பிரம்மன் பெரிய கடவுளுங்கிறீங்க, அவன் அவனுடைய மண்டை ஓட்டை தான் நம்ம தலையில் கட்டியிருக்கேங்கிறார். அவன் மண்டை ஓட்டில் ஒன்று தான் பிச்சை பாத்திரமாக வச்சுருக்கீங்க. திருமால் பெரிய கடவுளுங்கிறோம், அந்த மண்டை ஓட்டில் யார் மண்டையோடும் இருக்குது? அவருடைய மண்டையோடு இருக்குது. ஒரு சாமியை இப்போ இல்லை, யார் மட்டும்தான் இருக்கிறா? அதுதான் ஒரு பெரிய கடவுள். பெரிய கடவுள் தான் வரம் கொடுப்பவங்கிறது தான் இதில் செய்தி, அரிய செய்தி. இந்த யாருக்கு வரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வஞ்சனை இல்லாதவருக்கு வரம், மணமிக்க மலரால் அவர் பூஜித்தால் வரும். இப்படி யோசித்து பாருங்க, மணமிக்க மலர் போதும், ஆனால் வஞ்சனை இருக்குதுன்னா என்ன கிடையாது, இந்த வரம் மறந்துடக்கூடாது. அதை சொல்கிறது தான் இந்த இவ்வளவு கட்டமைப்போடு எழுதினார் ஞானசம்பந்தர். அடுத்த மந்திரம் பொருள். இறைவன் யானைத்தோலை போர்த்தியவன், அந்த யானை வலிமை உடையது. நம்ம சொல்லியிருக்கிறோம், வலிமை உடையதை தான் இறைவன் அழிச்சாருன்னு நமக்கு எப்போதும் ஒரு பாடமே பதிஞ்சிருக்கிறோம். ஞாபகம் தான். ராவணனுடைய வலிமையை சொல்லி தான் ராமனுடைய வலிமை சொல்ல முடியும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையா? முப்புறங்களை சொல்லும்போது வலிமை உடையவன்னு சொன்னார். அந்த யானை வலிமை உடையது. அவன் எழுந்தருளிய தலம் இந்த திருமயிலாடுதுறை. இங்கு குராமரம், சுரபுன்னை, வன்னி ஆகிய மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த திருமயிலாடுதுறையில் நிறைந்து காணப்படுகின்றன. உரம் என்று ஒரு வார்த்தை இருக்கும். உரம்னா வலிமை. இந்த நூலில் குறிப்புரையில் ஒரு வேலையும் இல்லை, எதுவுமே எந்த பிரயோஜனம், பெரிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது குறிப்புரையில். குரவம்னா என்ன மலர்? உரம் என்றால் வலிமை, குரவம் என்றால் குறாமலர். இந்த சுரபுன்னையை தான் இப்போ நாகலிங்க பூன்னு சொல்கிறோம். சுரபுன்னை சுரபுன்னை தான் நாகலிங்க பூ. உர வெங்கரியின் உரிபோர்த்த பரமன் உரையும் பதி என்பர். குரவம் சுரபுன்னையும் வன்னி மருவும் மயிலாடுதுறையே. இனி விளக்கம் எழுதுங்க. உர வெங்கரி வலிமையுடைய யானை. தாருகவனத்து முனிவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மந்திரங்களை சொல்லி இறைவன் மேல் யானையை ஏவுனாங்க. அந்த யானையை இறைவன் என்ன செய்கிறாரு? அந்த யானையின் வலிமையை அடக்கிறாரு. பிறகு அசுரர்கள் ஏவிய யானைகள் பற்றிய வரலாறுகள் எது வருதாங்கிறதே நம்ம பார்த்துக்கிடணும். ஆனால் ஒரு செய்தி முக்கியம், அந்த யானை என்ன உடையது, அது ரொம்ப முக்கியம். வலிமை இல்லாத ஒரு யானையின் தோலை இறைவன் உரித்தார்னா யாருக்கு பெருமை கிடையாது. அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் சொன்னேன், திருக்குறளெல்லாம் சொன்னேன். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து ஒரு திருக்குறள் சொன்னேன். அதாவது வலிமை உடையவன் எளியவர்கள் இடத்துல தன்னுடைய வலிமையை நிச்சயக்கூடாது, காட்டக்கூடாது. பள்ளிக்கூடத்திலேயே அல்லது ஸ்போர்ட்ஸ்லேயே என்ன வைக்கிற ஜூனியர் போட்டி யார் கூட தான்? நீங்கள் அது புரியுதான்னு பாருங்கள், மற்றது புரியுறது அது குறித்து பார்க்கலாம். சீனியருக்கு யார் கூட தான் போட்டி? வலிமை தானே அதில் நிர்ணயமாகுது. வெயிட் லிஃப்டர்னா அந்த அவனுடைய உடம்பு எடையை வச்சு தான் வயது உடம்பு எடையை வச்சு தான் என்ன வெயிட்டை தூக்கணுங்கிறத நிர்ணயம் பண்ணுறாங்க. எல்லாரையும் எல்லா வெயிட்டையும் தூக்க சொல்ல மாட்டாங்க, புரியுதா? ஒரு ஜூனியருடைய சாதனை ஒரு சீனியருக்கு சாதாரணமாக இருக்கலாம். அதனால தான் இந்த ஸ்போர்ட்ஸில் பிரச்சனையே வயசை வச்சு தான் வரும். நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு பிடி மாஸ்டர் சில நேரங்களில் ஸ்கூலில் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்டு போவோம். இவனை பார்த்தா 17 வயசுமா இருக்கும், ஆனால் 15 வயசு என்னுடைய கேடரில் அவன் வரணும். அவன் விளையாட்டு நிறுத்து, அந்த பையன் முரட்டு பையனாக இருக்கிறான், முதல்ல இதை டேட் ஆஃப் பர்த் சொல்லு அப்படின்பா.
அதில் நிறைய பேர் சிக்கிடுவாங்க. விசாரித்து பார்த்தா வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருப்பான், வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருப்பான். அவங்க ஸ்கூல்லேருந்தே வேறு கிளாஸ்லேருந்து தூக்கி என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அப்போ வலிமை எங்கே நிர்ணயமாகுது, அந்த சாதனை எங்கே நிர்ணயமாகுது, வலிமையில் நிர்ணயமாகுது. சம வலிமை உடையவன் தான் ஒருவனுக்கு ஒருவன் போரிடும். பண்டைக்கால போர் முறை, மகாபாரத கால போர் முறையில் வில்வீரன் யாரோடு தான் போரிடணும்? அதை யோசிங்க. வில்வீரனோடு தான் போரிடணும். இப்படி அதை யோசிச்சிங்கன்னா இறைவனுடைய வலிமைக்கு அவர் யாரை அடித்தாலும் அவன் யாராக இருக்கணும்? யானையாக இருந்தாலும் வலிமையாக இருக்கணும், அசுரனாக இருந்தாலும் வலிமையாக இருக்கணும், பாம்பாக இருந்தாலும் வலிமையாக இருக்கணும். வலிமை இல்லாத ஒருத்தட்டை யாரும் போகிறதில்லை. அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உரி போர்த்த பரமன் பார்த்தீங்களா, என்ன வார்த்தையை போட்டார்? மேலானவன். இந்த பரமன் தான், இந்த பரமனை சொல்கிறதுக்கு தான் மந்திரம் 1 இறைவனை யாராக காட்டினார்? சங்காரகாரமாக காட்டினார். பரமன்னா மேலானவன். ஆனால் அதை பரத்துவம்னு சொன்னேன், அவர் பரமன்கிறார். இதில் பரமன்கிற வார்த்தை வருதுங்கிறதே எனக்கு தெரியாது. உரையும் பதி என்பர். ஞானசம்பந்தர் பாருங்க, இவ்வளவு பெரிய ஞானி பதின்னு சொல்ல மாட்டேங்கிறார், பதின்னு சொல்லுவாங்கங்கிறார். ஞானசம்பந்தரே, இறைவனிடத்திலேயே ஞானத்தை வாங்கின ஞானசம்பந்தரே அப்படின்னு இந்த ஊருக்குள்ளே சொல்லிடுறாங்கங்கிறார். நான் சொல்கிறேன்னு என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறார். ஞானசம்பந்தருடைய அந்த எவ்வளவு பெரிய பணிவு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரமன் உரையும் பதி என்பர் அப்படிங்கிறார். அது அவருடைய அந்த பணிவை காட்டுது. பிறகு ஒரு மரங்களின் பட்டியல் போடுறாரு. குரவ மலர், சுரபுன்னை மலர், வன்னி மலர். சுரபுன்னை தற்காலத்தில் என்ன மலர்னு சொன்னோம்? நாகலிங்கப்பூ. இதெல்லாம் உடையது. மருவும் மயிலாடு துறையே. இதில் குரா மரத்தில் மலர் எடுப்பாங்க, சுரபுன்னையில் மலர் எடுப்பாங்க, வன்னி இலை, வன்னி மரத்தில் இலை எடுப்பாங்க. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு? அர்ச்சனைக்குரிய பட்டியல் கொடுக்குறாரு. அங்கே மலர்னார்ல, இங்கே என்ன மலர்னு சொல்கிறாரு. புரியுதா புரியலையா? அப்படி புரிஞ்சுதுன்னா போதும். அங்கே மலர்னு சொன்னார். அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்குற என்ன மலர் சாமின்னா, இன்னும் சில தலங்களாக இருந்தால் நீர்ப்பூக்களை சொல்லுவாங்க, கொடி பூக்களை சொல்லுவாங்க. இங்கே ஒரு மரங்கள் பட்டியல் கொடுக்குறாரு. 4 வகையான பூ நமக்கு உண்டு. நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ. சைவத்துக்கு 4 வகையாக மலர்கள் எடுக்கலாம். தண்ணீரில் பூக்கிறது, கொடியில் பூக்கிறது, நீர்ப்பூ, நிலப்பூ, கொடியில் பூக்கிறது. நீர்ப்பூ, நிலப்பூ. நிலப்பூன்னு என்னதுன்னா நிலத்தில் குத்து செடிகள், குத்து குத்தாக வரக்கூடிய செடிகள், இந்த செண்டு, இந்த மாதிரி செடிகள் எல்லாம். நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூனா மரத்தில் வர்றது. இப்போ ஒரு சுரபுன்னை மலர் எதில் வருது? நாகலிங்க மலருக்கு சமமாக மலரே கிடையாது. தாமரைக்கு அடுத்து அதுதான். இன்னும் சொல்லப்போனால் அதில் சிவலிங்கம் இருக்கும், நாகம் இருக்கும். அந்த மலரில் பார்ட்டு பாட்டாக இருக்கும். பிரிச்சிங்கன்னா பார்ட்டு பாட்டாக வரும். லிங்கம் தனியாக வரும், நாகம் தனியாக வரும், எல்லாம் தனித்தனியாக வரும். கொஞ்சம் உதிர விட்டிங்கன்னா போதும். பிரிக்கிறதுனா அப்போவே பிரிக்கிறதில்ல, தானாக உலர விட்டிங்கன்னா பார்ட்டு பாட்டாக வந்துடும். லிங்கம் தனியாக வந்துடும், நாகம் தனியாக வந்துடும். ராத்திரி நேரத்துலலாம் அந்த மரத்தில், பெரிய மரத்தை பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும். இந்த டைமுக்கு நான் குமரலிங்கத்தில் வேலை பார்க்கும்போது பள்ளிக்கூடம் முடிஞ்ச 5 மணிக்கு அந்த சுத்துக்கோயில்பாங்க, கொடுமை சுத்துக்கோயில், குமரலிங்கம் சுத்துக்கோயிலுக்கு இந்த 5 மணிக்கு போவேன். அர்ச்சகர் ஒரு ஆள் தான் இருப்பார், பக்தர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. பல வருஷங்களோடு போயிட்டு இருந்தேன். அந்த நாகலிங்க மரம் அந்த மூலையில் இருக்கும். ஆமாம், ஐயப்பன் கோயிலில் ஊருக்குள்ளே இருக்கிறது பரவாயில்ல, அது காட்டுக்குள்ளே, கோயிலே காட்டுக்குள்ளே. மேலே எட்டி பார்த்தா பார்க்குறதெல்லாம் பாம்பு மாதிரி தெரியும். அதை சுற்றி நம்ம தனியாக உட்காரும் போதே பயமாக இருக்கும். அந்த மரத்தை பார்த்தாலே ஒரு பக்தியும் வரும், பயமும் வரும். அதில் அந்த மலரை சொல்கிறார் ஞானசம்பந்தர். சில அது எதற்காக இதை சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நமக்கு உண்டுன்னு அவர் சொல்ல வர்றாரு. அந்த ஊரில் இதெல்லாம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் நமக்கு இந்த மலர்களெல்லாம் உண்டுன்னு சொல்ல வர்றார். ஏன் வேறு மரங்களே இல்லையா? அந்த 3 மரம் தான் இருந்துச்சுன்னா அப்படி இல்லை. இதெல்லாம் சிவபூஜைக்குரிய மலர்கள். குரவ மலர், சுரபுன்னை மலர், வன்னி இலை சிவனுக்கு ரொம்ப உகந்தது. அதை லிஸ்ட் எடுத்து கொடுக்குறார். இது சைவ நெறியில் இருக்கக்கூடிய பொருள். இன்னொரு பொருள் என்னென்னா,
நிறைய நீங்கள் சேக்கிழார் பார்த்தீங்கன்னா 15 வகையான மரங்கள் பெயரையெல்லாம் சொல்கிறாரு ஒரே மந்திரத்துக்குள்ளே. அது என்ன காரணம்னா இயற்கையை காப்பாற்றுறது, இயற்கையை காப்பாற்றுறதுக்காக சொல்லுவாங்க. இயற்கை மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் சோழ நாட்டுக்குள்ளே போனீங்கன்னா 2000 வயதான மரங்கள்லாம் இருக்குது, 2000 ஆண்டு வயதுடைய மரங்களெல்லாம் இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருந்த மாமரம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்திருக்குது. இப்போ இருக்கிறது புதுசாக ஒரு மரம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக ஒரு மரம் அதே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி தான் திருப்பெருந்துறையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மரம் இருந்திருக்கு. இப்போ 100கணக்கான கோயிலில் 1000 வயதுக்கு மேல் உள்ள மரங்கள் இருக்குது, இப்போவும் இருக்குது. இப்போ இந்த ஃபாரஸ்ட்காரங்க இருக்காங்கல்ல, அக்ரிகல்ச்சர்காரங்க, ஃபாரஸ்ட், இவங்கெல்லாம் மரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு காடுகள் இல்லாத மரங்கள் எங்கே இருக்குது? கோயில் இருக்குது, மறந்துடாதீங்க. கோயில் இருக்குது. காட்டில் தான் வெட்டிடுறதாச்சு, காட்டில் தான் எவனும் இல்லை வெட்டி விற்கிறதாச்சு. அங்கே எங்கே மரத்தை வளர்க்க, பழைய மரத்தை எவன் விற்கிறான், உடனே வெட்டி விற்கிறதாச்சு. அது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமயத்தை வளர்க்கும் போதே இயற்கையும் வளர்த்துருக்குறாங்க, இயற்கையும் சேர்த்து வளர்த்துருக்காங்க. இறைவன் இடமும் எனக்கு வாகனம் சொன்ன உடனே நாம் அதை காப்பாற்றுறோம். அப்போ உயிரினங்கள், முருகர் எனக்கு சேவல் பிடிக்குங்கிறாரு, சேவலை காப்பாற்றுறோம். கிருஷ்ணர் எனக்கு கருடன் பிடிக்குங்கிறாரு, கருடனை கும்பிடுறோம். முருகன் கோயிலுக்கு கருடன் வருது, அப்போ திருமாலுக்குரிய வாகனத்தை ஏன் கும்பிடுறீங்க? அப்போ நமக்கு அந்த பிரிவினையெல்லாம் தெரிய மாட்டேங்க, கருடன் வந்துட்டாருன்னு கும்பிடுறோம். ஆனால் யாருக்குரிய வாகனம்? அப்போ சைவ வைணவத்தெல்லாம் எங்கே போச்சு? அப்போ எப்பவும் பிரிக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிடணும், புரியுதையா? எப்பவும் பிரிக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு கருடன் கோபுரத்தில் உட்காந்துட்டு பறக்கலை, கோபுரத்தில் போய் உட்காந்துட்டு. அப்போ கருடான்னா அப்போ போட்டு எங்கே வைணவம் எங்கேருந்து வந்துச்சு? எப்பவும் பிரிக்கக்கூடாதுங்கிறது தான் பாடம். அப்போது இந்த இயற்கையை நம்ம நேசிக்கணுங்க. நீங்கள் பெரிய புராணத்தில் இருக்குது, ஒரே மந்திரத்துக்கு 15 மரங்கள் சொல்லுவார். நீங்கள் அக்ரிகல்ச்சரில் போய் கேட்டால் அந்த மரப்பேர்லாம் அவனுக்கே தெரியாது. ஆனால் யார் சொல்கிறா? நம்முடைய சமயத்துறையில் ஒரு கோயில் பாதுகாப்புங்கிறது இயற்கை பாதுகாப்பு. உங்களுக்கு பல வடிவமாக சொல்கிறேன். ஒன்று மரங்கள், சாமிக்கு தலைமரம் சொல்கிறோம், ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறோம். அப்புறம் சாமிக்கு மயில் பிடிக்குங்கிறோம். நீங்கள் ஒரு பறவையை பாதுகாக்கணுனாலும் காடுகளை பாதுகாத்து தான் ஆகணும். அப்போ உயிரினங்களை பாதுகாக்கிறோம். பிறகு எல்லா கோயில்கள்லையும் தெப்பக்குளம் இருக்குது. எங்கே தண்ணி இல்லைனாலும் எங்கே தண்ணி இருக்கும், அப்போ நீர்நிலையை காப்பாற்றுறோம். தெப்பக்குளம் தான் அந்த காலத்தில் இந்த வாட்டர் ஸ்டோரேஜ், மழைநீர் சேகரித்தல்ங்கிறானல்ல, பெரிய விஞ்ஞானி மாதிரி. அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்போ என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த காரைக்குடி செட்டியார்கள் வீடுகளுக்கு போனீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு அவங்க அப்போவே வச்சுருக்குறாங்க. 100கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மழைநீர் சேகரிப்பு வச்சுருக்காங்க. ஒரு 200 லிட்டர் பிடிக்கிற மாதிரி அண்டா இருக்கும், அந்த அண்டாவில் அது தண்ணி விழும், அதை எடுத்து செலவுக்கு பயன்படுத்திடுவாங்க. அப்போது அந்த மழைநீர் சேகரிப்பு அதில் வந்துடுது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறகு கோயில்களில் தான் கலை வளர்ந்துருக்குது, கோயில்களில் தான் தானியங்களை பாதுகாத்துருக்காங்க. நீங்கள் பெரிய நாயகம்மன் கோயில் போனால் நீங்கள் உங்கள் வீட்டில் நெல் வைக்க இடம் இல்லைன்னா கோயிலில் கொண்டு வச்சுக்கலாம். ஒரு 20 மூட்டை நெல்லை கோயிலில் வச்சுட்டு அங்கே எழுதிடுவாங்க, 20 மூட்டை நெல் வச்சுருக்கிறான்னு ஒரு இடத்துல ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் எடுக்கும்போது 2 மூட்டையை கோயிலுக்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொடுக்கலனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது இருந்தது, சேமிப்பு கிடங்குகளாக இருந்தது. சுருக்கமாக சொன்னால் கோயிலுங்கிறது மனித வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடிய ஓவியக்கலை, நடனக்கலை, இசைக்கலை, பிறகு அன்னதானம். இதை நினச்சி பாருங்கள். இப்படி விரிங்க, நான் கொஞ்சம் தான் விரிச்சிருக்கேன், இப்படி விரிச்சிங்கன்னா தான் செய்வேன். அன்னதானம் நீங்கள் அதாவது கோபுரங்கள், அந்த காலத்தில் கோபுரம் தான் நகரங்களுக்கு வழிகாட்டுவதாக இருந்திருக்குது. மதுரை கோபுரம் தெரிஞ்சதுன்னா மதுரை வந்துட்டு, திருச்செந்தூர் கோபுரம் தெரிஞ்சுன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். கோபுரங்கள் தான் வழிகாட்டியாகவே என்ன செஞ்சுருக்குது, இருந்திருக்குது அந்த காலத்தில். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய எல்லா திறமைகளும், அவங்களுடைய இந்த இயற்கையில் வேளாண்மை இருந்திருக்குது. இதில் தான் ஃபிசிக்ஸ் இருந்திருக்குது. இப்போ இந்த கோயிலெல்லாம் ஃபிசிக்ஸ் தான், இயற்பியல் தான். நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, இதெல்லாம் என்னது, இயற்பியல் தானே. நீங்கள் திருவள்ளுவர் சிலை எதில் அடங்குது, இயற்பியலில் தான் அடங்குது. அந்த இயற்பியல் மாறாதனால தான் சுனாமியில் அது அழியாமல் இருக்குது. இயற்பியல் ஃபிசிக்ஸுங்கிற விதியை பின்பற்றி தான் அந்த கோயில்களை கட்டுறாங்க. அதனால தான் இயற்கைக்கு அது கட்டுப்பட்டுருக்குது. பிறகு வேதியியல் இருக்குது. எதில்?
இதில் வேதியியல் என்று சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மருந்தெல்லாம் சாத்துறோம், அதெல்லாம் எதில் சேர்ந்துடும்? வேதியியலில் சேர்ந்துடும். சுருக்கமாக சொன்னால் நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் யார் கண்டுபிடிச்சது? சமயத்திலேருந்து வந்தது. ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். நீங்கள் நான் கொஞ்சம் விரிச்சிருக்கேன், நீங்கள் விரிச்சிங்கன்னா அது ஒரு நாள் பேசலாம். அதனால் இதில் ஞானசம்பந்தர் சொன்ன இந்த மரங்களை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. திருமுறையில் மரங்கள் வருதுன்னா இவ்வளவு செய்தி இருக்குன்னு அர்த்தம். தொடர்ந்து படிக்கலாம், தேவாரத்தில் நிறைய செய்திகள் பார்க்கலாம். ஒரு திருவாசகம் பதிஞ்சோம்னா கிளம்பலாம். நாளைக்கு நீங்கள்லாம் அதான் நீங்கள்லாம் சிவகுமார் சார் வீட்டுக்கு போகிறீங்களா? நீங்கள் போகிறீங்களா? 2 பேரும் அவங்க